வாடிக்கையாளர்களுக்காக லாஷப்பில் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லி கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்கப்பட்டுள்ளன. தென்னிலங்கையின் ஒரு பகுதி மீண்டும் லாக்டவுன் செய்யப்படுமா? ரஷ்ய பிரஜை குறித்து எங்களுக்கு எந்த தகவல்களும் வழங்கப்படவில்லை. ராணுவ தளபதி ஜனாதிபதி கோட்டாபயவின் திடீர் நடவடிக்கையால் இரு அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள நிலை. சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் மக்களுக்கு சம்பந்தன் விடுத்துள்ள அறைகூவல். ஊடக கண்காட்சிகளை காண்பிக்கும் கோட்டாபய ஹிருணிகா கிண்டல். நிறைவேற்று அதிகாரங்கள் ஜனாதிபதிக்கு வேண்டும். எஸ்பி திசாநாயக்க. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் சிங்கள தேசிய அமைப்புகள் அதிருப்தியில். 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தியுங்கள். சபையில் விக்னேஸ்வரன் ஆவேசம். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட ரஷ்ய பிரஜை தென்னிலங்கையின் சில பகுதிகளுக்கு சென்றுள்ளமையினால் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த ரஷ்ய நாட்டவர் மாத்தறையில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்றதன் காரணமாக அந்த நகரத்தை தனிமைப்படுத்துவது தொடர்பில் சுகாதார பிரிவு ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தை கூறியுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த கொரோனா தொற்றாளர் மற்றும் அவரது நண்பர் மாத்தறை நகரத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளதாகவும் அவருக்கு அருகில் பயணித்தவர்களை தற்போது வரையில் போலீசார் தேடி வருகின்றனர். இதேவேளை இந்த ரஷ்ய நாட்டவர் தங்கியிருந்த ஹோட்டலில் பணியாற்றிய ஊழியர்கள் உட்பட 150 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றுக்குள்ளான இந்த ரஷ்ய நாட்டவர் மாத்தறை நகரத்தின் பொல்ஹேன பிரதேசம் முழுவதும் சுதந்திரமாக சுற்றித் திரிந்துள்ளமை உறுதியாகியுள்ளது. இதேவேளை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் மற்றும் சுகாதார அதிகாரிகளுக்கு இந்த ரஷ்ய நாட்டு குழுவினர் தனிமைப்படுத்தப்பட்ட விடயம் அறிவிக்கப்படவில்லை என சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இலங்கையில் மீண்டும் சமூக மட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் ஏற்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து வந்த பயணிகள் எங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்த விவரங்களை கொரோனா தொடர்பான செயலணியின் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவில்லை என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் இருந்து வந்த பயணி ஒருவர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவை குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவது வழமை. எனினும் எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த நபர் மூலம் ஏனையவர்களுக்கு கொரோனா தொற்றுவதற்கான வாய்ப்பு குறைவு என ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மாத்தறையில் உள்ள ஹோட்டல் ஒன்றிலிருந்து நேற்று காலை ரஷ்யாவுக்கு செல்ல இருந்த ரஷ்ய பிரஜைக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இன்று காலை அந்த நபர் PCR பரிசோதனைக்குள்ளாக்கப்பட்டார். அதன் அறிக்கை வெளிவந்த நிலையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்த ஊழியர்கள், ரஷ்ய பிரஜை பயணித்த முச்சக்கர வண்டி சாரதிகள், அவர் நெருங்கி பழகிய நபர்கள் என 100 பேரை PCR பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாரகேன்பேட்டையில் உள்ள வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அலுவலகத்தின் சொத்துக்கள் பிரிவு முகாமையாளர் மற்றும் கொழும்பு மாவட்ட முகாமையாளர் ஆகியோர் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாரகேன்பேட்டையில் உள்ள வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அலுவலகத்துக்கு அண்மையில் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது அங்கு சேவையை பெற்றுக்கொள்ள வந்திருந்தவர்கள் ஜனாதிபதியிடம் தமது முறைப்பாடுகளை முன்வைத்திருந்தனர். ஜனாதிபதியின் வருகையை அடுத்து குறித்த அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கைகளால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அதிகார சபையின் கணக்கீட்டு பிரிவின் விசாரணை குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நினைவேந்தல் உரிமையை வலியுறுத்தியும் ராஜபக்ஷ அரசின் சர்வாதிகார நடவடிக்கைக்கு எதிராகவும் நாளை சனிக்கிழமையும் எதிர்வரும் திங்கட்கிழமையும் நடைபெறவுள்ள அறவழி போராட்டங்களில் தமிழ் பேசும் சமூகத்தினர் அனைவரும் கட்சிபேதமின்றி ஓரணியில் திரண்டு முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் அறைகூவல் விடுத்துள்ளார். தமிழ் பேசும் மக்களின் தாயகமான வடக்கு கிழக்கில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நினைவேந்தல் உரிமையை வலியுறுத்தி நாளை சனிக்கிழமை யாழ் வடமராட்சி தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலய வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டமும் எதிர்வரும் திங்கட்கிழமை வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தால் போராட்டமும் நடத்தப்படும் என்று தமிழ் தேசிய கட்சிகள் நேற்று அறிவித்துள்ளன. இதையடுத்து இரா சம்பந்தன் மேற்படி அறைகூவலை விடுத்துள்ளார்.
இறந்தவர்களை நினைவு கூர்வது ஜனநாயக உரிமை. அதை எவருக்கும் தடுக்க முடியாது. ஒரு மனிதர் எந்த வழியில் உயிரிழந்தாலும் அவரை அவரது சமூகம் நினைவு கூற உரித்துண்டு. இதை தடுத்து நிறுத்துவது சர்வாதிகார செயல். தற்போதைய ஆட்சியில் சர்வாதிகாரம் தலைவிரித்தாடுகின்றது. தமிழ் பேசும் சமூகத்தினரை இலக்கு வைத்து அராஜகங்கள் அரங்கு இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தலுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு. இதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழினத்தின் விடுதலைக்காக அறவழியில் போராடி உயிர் நீத்தவரே தியாக தீபம் திலீபன். 12 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இறுதியில் உயிர் நீத்த அவரின் தியாகத்தை எவரும் கொச்சைப்படுத்த முடியாது. அவரை நினைவுகூர தமிழ் பேசும் சமூகத்துக்கு முழுமையான உரிமை உண்டு. அந்த உரிமை கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நினைவேந்தல் உரிமையை வலியுறுத்தியும் ராஜபக்ஷ அரசின் சர்வாதிகார நடவடிக்கைக்கு எதிராகவும் நாளை சனிக்கிழமையும் எதிர்வரும் திங்கட்கிழமையும் நடைபெறவுள்ள அறவழி போராட்டங்களில் தமிழ் பேசும் சமூகத்தினர் அனைவரும் கட்சி பேதமின்றி ஓரணியில் திரண்டு முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றார். ஊடகங்களால் அலங்கரிக்கப்பட்ட கேக் போன்று உருவாக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தினால் நாட்டுக்கு பயனளிக்கும் வகையில் எந்த திட்டமும் கொண்டுவரப்படவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப ஊடக கண்காட்சிகளை காண்பித்து வருகிறார். அதற்கமைய அண்மையில் வீடமைப்பு அதிகார சபைக்கு சென்றிருந்தார். இவ்வாறு செல்வதால் இந்த மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியுள்ளார். தற்போது 20வது அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு முயற்சித்து வருகின்றார்கள். எல்லோரும் எண்ணினார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை போன்றே செயற்படுவார் என்று. ஆனால் அவர் எதிர்க்கட்சிக்குரிய அனைத்து பொறுப்புகளையும் உரிய முறையிலேயே செய்து வருகிறார். இந்நிலையில் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் குறைபாடுகள் காணப்படுவதாக 20வது திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதாக ஆளும் தரப்பினர் கூறி வருகின்றனர். ஆனால் 19வது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள போலீஸ் ஆணைக்குழுவின் செயற்பாட்டின் காரணமாகவே இலங்கை வரலாற்றிலே முதன்முறையாக பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு ஒரு பெண் போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சுயாதீன செயற்பாடுகளின் காரணமாகவே திறமையானவர்கள் அவர்களுக்குரிய இடத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்நிலையில் பிரதி போலீஸ் மா அதிபராக அண்மையில் தரம் உயர்த்தப்பட்ட சிறுவர் மற்றும் மகளிர் விவகாரத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிம்சானி ஜெயசிங்க ஆராய்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அவரது சேவை அமையப்பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். உலகின் துரித வளர்ச்சி கண்ட நாடுகளின் தலைவர் அனைவருமே சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து வெற்றி கண்டனர். எனவே இப்போது அரசாங்கம் கொண்டுவரும் 20வது திருத்தத்தின் மூலமாக ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை பலப்படுத்த வேண்டியுள்ளது என ஆளும் கட்சி உறுப்பினர் SB திசாநாயக்க சபையில் தெரிவித்தார். நிதி அறிக்கை மீதான விவாதம் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. அதில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று நாடாக நாம் பின்னோக்கி பயணித்துள்ளோம். கடந்த நல்லாட்சி மிகவும் மோசமான ஆட்சியை எமக்கு கொடுத்து சென்றது. இவற்றை நாம் மாற்றியமைத்து வருகின்றோம். பல திருத்தங்களை கொண்டு வந்து மாற்றத்தை உருவாக்கி வருகின்றோம். ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்ட பின்னரே நாடாக நாம் பாரிய வீழ்ச்சி கண்டோம். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டு கடன் அதிகரித்தது. ரூபாவின் விலை வீழ்ச்சி கண்டது. பொருளாதார வளர்ச்சி வீதம் மோசமாக வீழ்ச்சி கண்டது. தனிநபர் வருமானம் மந்தமடைந்தது. கடனுக்கான வட்டியும் அதிகரித்தது. இந்நிலையில் மத்திய வங்கி கொள்ளையடிக்கப்பட்டது. பயங்கரவாதம் மீண்டும் உருவாகியது. இது அனைத்துக்கும் 19வது திருத்தமே காரணமாகும். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் சபாநாயகருக்கும் இடையில் எப்போதுமே முரண்பாடுகளே காணப்பட்டது. ஜனாதிபதி ஒரு தீர்மானமும் பிரதமர் மாற்று தீர்மானமும் எடுத்தமை நாட்டின் ஏனைய துறைகளை நாசமாக்கியது. இதற்கு முன்னர் நாட்டின் யுத்தம், பொருளாதார நெருக்கடிகள் இருந்தும் 2004 தொடக்கம் 2015 ஆட்சியில் அபிவிருத்தி துரிதமடைந்தது. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. எந்தவொரு ஜனாதிபதியினாலும் முடியாது இருந்த பயங்கரவாதத்தை ராஜபக்ஷ ஆட்சியில் முடிவுக்கு கொண்டு வந்தோம். நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வந்த 19வது திருத்தம் மூலமாக நாட்டின் தேசிய பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பு முழுமையாக அளிக்கப்பட்டது. அதனை மாற்றியமைக்கவே நாம் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை பலப்படுத்த நினைக்கிறோம். உலகில் பொருளாதார ரீதியில் துரிதமாக வளர்ச்சி கண்ட நாடுகளை நாம் எடுத்துக் கொண்டால் சிங்கப்பூர் தலைவர் லீ குவான் யூ, மலேசிய தலைவர் மஹதீர் முகமது, தென்கொரிய தலைவர் ஜெனரல் பாக் சூழ்ச்சி மூலமாக ஆட்சியை கைப்பற்றியவர். மாவோ சேதுங் ஆகியோர் தமது நாடுகளை வளர்ச்சியடைய செய்ய சர்வாதிகாரத்தை கையாண்டனர். எனவே இலங்கையும் துரிதமாக வளர்ச்சியடைய 20வது திருத்தம் அவசியம். அதன் மூலமாக நிறைவேற்று அதிகாரத்தை பலப்படுத்தி ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். அதனையே நாமும் எதிர்பார்க்கின்றோம். அதற்கு அரசாங்கம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றார்.
20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் வரைவில் கட்டாயம் செய்யப்படும் என்ற உறுதிமொழியை வழங்க வேண்டும் என சிங்கள தேசிய அமைப்புகள் ஒன்றியத்தின் பிரதி மருத்துவர் வசந்த பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளதாக கூறும் திருத்தங்களை நாடாளுமன்ற விவாதத்துக்கு முன்னர் மறைக்காமல் பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் மருத்துவர் வசந்த பண்டார இதனை தெரிவித்துள்ளார். உண்மையில் 19வது திருத்தச் சட்டத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் எமக்கு 20வது திருத்தச் சட்டம் பற்றி பேச முடியாது. ராஜபக்ஷ குடும்பத்தை வீழ்த்தி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நிறைவேற்று அதிகாரத்தை வழங்கி நாட்டை அடிப்படைவாத பிரிவினைவாத சக்திகளின் பிடிக்குள் சிக்க வைத்து நாட்டை ஸ்திரமற்ற நிலைமைக்கு கொண்டு செல்வதே 19வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் அடிப்படை நோக்கம். 2வது நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போனது. எனினும் இறுதி நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டனர். 1வது நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் 20வது திருத்தச் சட்ட யோசனை அடிப்படை யோசனையாக முன்வைத்தனர். அது தேர்தல் முறை திருத்தம் சம்பந்தமான 20வது திருத்தச் சட்டம் என அப்போது கூறப்பட்டது. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் தூரநோக்கின்றி மக்கள் வழங்கிய ஆணையின் ஆத்மா பழுதுபடும் விதத்தில் செயற்பட்டு வருகிறது. சிறந்தவற்றை வைத்துக் கொண்டு கூடாத விடயங்களை நீக்கினால் தற்போதைய பிரச்சினை ஏற்பட்டிருக்காது. இதனை எதிர்க்கட்சிகள் போன்று ஆளும் கட்சியின் தரப்புகளும் எதிர்க்கின்றனர் என வசந்த பண்டார குறிப்பிட்டுள்ளார். மக்களின் உரிமைகளுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருப்பது கொடுமையிலும் கொடுமையாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், எமது மக்களின் உரிமைகளுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருப்பது கொடுமையிலும் கொடுமையாகும். சென்ற அரசாங்கம் இவ்வாறான அஞ்சலிகளை கண்டும் காணாதது போல் இருந்ததால்தான் இம்முறை மத்தியில் இருக்கும் ஒரு தேசிய கட்சிக்கு மக்களின் வாக்குகள் கிடைத்தன. அடுத்த முறை மத்திய தேசிய கட்சிகளை மக்கள் வெறுத்தொதுக்குவதற்குத்தான் இவ்வாறு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றதோ நான் அறியேன். அடுத்த முறை கையூட்டுகள் இரட்டிப்பாக கிடைத்தாலும் மக்கள் மத்திய தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எமது மக்களின் நியாயமான உரிமைகளை வலியுறுத்தியே தியாகி திலீபன் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருந்து மடிந்த ஒருவரை கூட நினைத்து அஞ்சலி செலுத்தக்கூடாது என்று அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது என்றால் ஆயுதமேந்தி மடிந்தவர்களை நினைத்து அஞ்சலி செலுத்தலாம் என்று நினைக்கின்றதா? இரண்டுமே வேண்டாம் என்றால் அரசாங்கம் கூற வருவது எதனை? அகிம்சை முறையில் தமிழ் மக்கள் அரசியல் நடவடிக்கைகளில் இறங்கக்கூடாது என்பதைத்தானே, மக்கள் தமது நியாயமான உரிமைகளை பெற எத்தனிக்க கூடாது என்பதைத்தானே அரசாங்கம் சொல்ல வருகின்றது. இப்பொழுதே இப்படி என்றால் 20வது திருத்தச் சட்டம் நிறைவேறினால் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இலங்கை மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றார்.